வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெறுவேன். இறைவா, என் உள் நின்று என்னை மீட்டுவீராக. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நாம சந்திக்க எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஆன்மீகமும் மனமும். எங்கெல்லாம் ஆன்மீகம் என்ற சொல் விளங்குகிறதோ அங்கெல்லாம் மக்கள் திரள் திரளாக கூடுவதை நாம பார்க்கிறோம். இவ்வளவு திரள் திரளாக மக்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேடுதல் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சரியான ஆன்மீக பாதையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்களா, இல்ல அவர்களுடைய தேவை அவங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் அமையிறது. ஆனாலும் மக்கள் எதையோ தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க தேடக்கூடிய அந்த பொருள் அல்லது அவங்களுக்கு மனதை நிறைவு செய்து தரக்கூடிய அந்த செயல் எப்போ கிடைக்கிறதோ அப்பதான் அந்த மனசுக்கு ஒரு நிறைவு வரும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல அசம்பாவிதங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, ஒரு அமைதியை தேடி வந்தோம், எங்கே நிம்மதி அப்படிங்கிற மாதிரி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா இங்கேயே இவ்வளவு பிரச்சனைகளும் வேண்டாத விளைவுகளும் நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் வருது. அப்போ எங்க போலாம் அப்படிங்கும் பொழுது முதல்ல ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளாமல் ஒரு தேடுதல் இருப்பதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ நாம கொஞ்சம் அது என்னங்கறத பார்த்துக்கலாம். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மாவை உணர்ந்து அறநெறியில் வாழ்வதுதான். அறநெறி வாழ்வில் இல்லறமும் துறவரமும் அடங்கும். இப்போ இல்லறம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு என்னங்கிறது மனசுல ஓடும் இல்லைங்களா? பிறந்தோம், வளர்ந்தோம், அப்புறம் என்ன கல்யாணம், அப்புறம் பேரன் பேத்தி, இப்படியேதான் மறுபடியும் கல்யாணம். இது ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா சுவாமிஜி ரொம்ப அழகா அதுக்கு ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல் உயிரும் இன்பமுற பரந்த நிலை நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம், நானிலமும் ஏற்கும் நெறி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இல்லறம் என்பது இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி காத்து துய்த்து
பிறர்க்கு இட்டு அதன் மூலம் ஓம்பும் அறம் அப்படிங்கிறாங்க. சோ அது வந்து இல்லறம். இப்ப துறவரம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அழகா ஒரு 2 லைன்ல சாமி சொல்லுவாங்க. பொருள் ஏற்று உண்டு தீது அகற்றும் அறம் புரிதல் துறவரமாம். தீது அகற்றும் அறம் புரிதல். இந்த உலகத்துல வாழக்கூடிய சமுதாய மக்களுக்கு தன் அறிவு உடல் ஆற்றல்களால அர்ப்பணித்து கொண்டு அருள் துறையில் செய்யும் கடமை துறவரம். இப்ப ஆனா நாம என்ன சொல்றோம், துறவரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு காவி உடை போட்டுக்கணும், அப்படி கற்றை சடை இருக்கணும், சந்நியாசம் வாங்கிக்கணும், அப்படி எல்லாம் தான் மனசுல தோணுது. துறவரம் ஒரு துறவி அப்படின்னா இமீடியட்டா உடனே நமக்குள்ள வரக்கூடியது இதுதான். ஆனா நம்மளுடைய பாரதியார் என்ன சொல்றாரு தெரியுமா, காவி உடை வேண்டாம் கற்றை சடை வேண்டாம் பாவித்தல் போதுமடா பரமநிலை எய்துவதற்கு என்றார். அதேதான் வள்ளுவ பெருந்தகையும் சொல்ற, மழித்தலும் நீற்றலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். இப்ப சுவாமிஜி கூட என்ன சொல்லுவாங்க, நான் வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. யாரெல்லாம் சந்நியாசம் போவாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து மனைவி கிட்ட வந்து மிரட்டின்டே இருப்பாராம், நீ வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க, நான் பாரு சந்நியாசம் வாங்கி போறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு அறிஞர் வந்து ஒரு பாடல் எழுதுற, ஒரு சித்தர் பாடல் தான் அது. பெண்டு பிள்ளை இல்லாதோன் பிழைக்க வழி காணாதோன் சண்டையினால் வீட்டை விட்டோன் தங்கமே சந்நியாசி ஆனாரடி ஞான தங்கமே அப்படின்னு. சோ யாரும் நம்மள பாத்துக்கிறதுக்கு இல்ல, அதனால சந்நியாசம், இல்ல வீட்டுல பிரச்சனை அதனால சந்நியாசம் அப்படின்னா, அது வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எடுக்கக்கூடிய ஒரு துறவரம். உண்மையிலேயே அது துறவு பிளஸ் அறம் ஆகாது. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒருத்தர் துறவு எடுக்கிறார் அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்கு பல கேடுகள் தான் அதனால உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாம இங்க இல்லத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, யாராவது சன்னியாசம் வாங்கின்னு காட்டுக்கு போயிட்டா திரும்பி வரக்கூடாது, அவங்க காட்டுலயே தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வேற மிரட்டியிருப்பாங்க. இப்ப ஒருத்தர் வந்து ஏதோ கொஞ்சம் தவம் எல்லாம் பண்ணணும், ஒரு நல்ல நோக்கத்தோடயே காட்டுக்கு போறாருன்னு வைங்களேன், அங்க அவருக்கு வந்து தவம் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, திரும்பி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு பல ஆண்டுகள் கழித்து வரார் அப்படின்னு வைக்கலாம். அப்ப அதுக்குள்ள என்ன ஆகும், இங்க அவரோட சொத்தெல்லாம் வந்து எல்லாரும் பிரிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இவர் வந்துட்டாருன்னா அவருக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாக்கணும் இல்லையா. அப்ப அந்த சூழல் திரும்பி கொடுக்கணும்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரூல் போட்டாங்க, யாராவது காட்டுக்கு போனா திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது. இப்போ இப்படி எல்லாம் பார்த்தா இது வந்து உண்மையான ஆன்மீகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. சுவாமிஜி ரொம்ப அழகா இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, யோக வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோகம்னா என்ன, ஒரு இணக்கமாக இருப்பது. நமக்கு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தரை பார்த்தோம்னா இவன் ரொம்ப யோகக்காரன்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு எல்லா விஷயங்களும் இணக்கமாக, ஏதாவது நினைச்சா அது நினைச்சபடியே நடக்கிறது, இன்னைக்கு இது செய்யணும்னு நினைச்சா அது செய்யறபடியே நடந்துருது, அந்த மாதிரி இணக்கமாக எல்லாம் அது தானே நடக்கிறது அப்படின்னா அது யோகக்காரன்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கை நாம வாழறதுக்கு தான் நம்மளுடைய சிம்பிளிஃபை குண்டலினி யோகால மனவளக்கலையில எளிய முறை குண்டலினி யோகா என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த குண்டலினி என்று சொல்லும் பொழுது உயிர் சக்தியின் மீது மனம் செலுத்தி செய்யக்கூடிய ஒரு தவமாக இருக்கு. அப்போ அந்த உயிர் சக்தி என்பது ஆன்மாவாகவும் இருக்கு. அப்போ இந்த ஆன்மாவை உணர்ந்து யோக வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய அறநெறியுடன் கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. இப்போ ஒரு மாதிரி ஆன்மீகம்னா என்னங்கிறத கொஞ்சம் அப்படி தொட்டு பார்த்திருக்கோம்.
இல்லையா? ஆன்மீகம்னா அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கையை வாழ்வது. இது காவியை கட்டிண்டு காட்டுக்கு போறது இல்ல அப்படின்னு. அப்போ சரி, அடுத்தது நம்மளோட இதுல மனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த மனம் பத்தி சொல்லும் பொழுது மனிதனை பத்தி யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா மன வள கலை அப்படின்னு சொல்லும் போது மனதை வளப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் நோக்கம். இப்ப மனதை பத்தி பார்க்கணும்னா மனம் யார்கிட்ட இருக்கு? மனிதன் கிட்ட இருக்கு. இப்ப அந்த மனிதனை பத்தி பார்க்கும் பொழுது உடலா உயிரா மனமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம எழுப்பிக்கலாம். இப்போ நமக்கு சாதாரணமா யாராவது ஒரு நார்மல் பர்சனை பார்த்து கேட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் பார்த்து இவர் யாருன்னா மனிதன், அப்ப அவர் உடம்பை பார்த்துதான் சொல்றாரு இவங்க மனிதன் அப்படின்னு. அப்போ நமக்கு இப்போ இந்த 3 கேள்விகளை வைக்கும் போது அப்போ உடல் மட்டும் மனிதனா அப்படிங்கிற கேள்வி பார்த்தோம்னா நிச்சயமாக இல்ல. கொஞ்சம் அப்படி ஒரு படி தள்ளி அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் போயிடுதுன்னு வைங்க, அப்போ அந்த உடலை மனிதன் நம்ம ஒத்துப்போமா? நிச்சயமா ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு வேற பேர் கொடுத்துருவோம். சரி, அப்ப உயிர் மட்டும் தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உணர்ச்சி இருக்குமா? உணர்ச்சி இருக்காது. அப்போ உடலும் உயிரும் தனித்தனியாக இருந்தால் உணர்ச்சி கிடையாது. அப்போ அங்க மனிதன்னு சொல்ல மாட்டோம். இப்ப ரெண்டும் இணையும் போதுதான் உயிர் உணர்ச்சியை பெறுகிறது. உயிர் உணர்ச்சியாக மலரும் கட்டத்துலதான் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்படுறது. அதேதான் மகரிஷி என்ன சொல்றாங்க, உயிரின் படற்கை நிலை ஆற்றலே மனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உடல் உயிர் மனம் இது 3மே ஒரு நல்ல இணக்கத்தோட இருக்கு அப்படின்னா அதுதான் உண்மையான நல்லதொரு வாழ்க்கை. அதுக்குள்ள நடுவுல ஒரு பிணக்கு வருது அப்படின்னா அது நோயாக மாறிடுறது. 2 பிரிந்து போயாச்சு அப்படின்னா மரணம் என்ற ஒரு பெயரை நாம சொல்றோம். சரி, இப்ப இணக்கமாக எப்படி வாழறது, உடலை நமக்கு எப்படி சாதகமாக வைத்துக் கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி மகிழ்ச்சி இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளுடைய உடல் நலத்தை பொறுத்துதான் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் அப்படின்னு. அது போல நாம நம்ம கடமைகளை செய்து முடிக்கிறதுக்கு இந்த பிறவியினுடைய நோக்கத்தை நம்ம முழுமையா நிறைவு பெற்றுக் கொள்வதற்கு நம்மளுடைய உடல் நலம் இன்றியமையாததாக இருக்கு. அதனாலதான் திருமூலரும் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். சோ இந்த உடம்பை நாம பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரெகுலர் ஒரு எக்ஸசைஸ் ஒரு உடற்பயிற்சி என்பது தேவை. இப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் ஏதோ ஒரு அனிமல் பேரை சொல்லுவோம் வச்சுக்கோங்களேன், மாடா உழைக்கிறேன், குதிரையா தேய்கிறேன், எப்படி வேணாலும் சொல்லுவோம். அப்போ ஆனா ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மளுடைய பெற்றோர்கள் செய்த வேலை அளவுக்கு நாம செய்யல. இப்ப நம்மளுடைய பெற்றோர்களையும் நம்மளுடைய தாத்தா பாட்டியும் யோசிச்சு பார்த்தோம்னா, தாத்தா பாட்டிகள் செய்த ஒரு வேலை நம்ம பெற்றோர்கள் செய்யல. அதுவும் இன்னைக்கு பிரசன்ட் ஜெனரேஷன்ஸ பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலையும் ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல நடந்துடுறது, எல்லாம் ஆன்லைன் தான். இப்ப நம்ம எல்லாம் ஆன்லைன்ல தானே மீட் பண்ணிருக்கோம். அது மாதிரி இதுவே ஒரு தவ மையமாக இருந்தா எல்லாரும் வீட்டுல இருந்து அழகா தவ மையத்துக்கு ஒரு நடந்து உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியாகவாது இருந்திருக்கும். இப்ப உட்கார்ந்த இடத்துலயே ஜாலியா நம்ம ஆன்லைன்ல கிளாஸஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஆக இன்னைக்கு சூழல் மாறிண்டே வருது. அப்போ நான் வேலை செய்யறேன் அது எனக்கு போதும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் நாம ஒரு அசைவை கொடுத்தால்தான் அது அடுத்த நாளைக்கு நமக்கு ஒரு என்ன சொல்லலாம் உபயோகப்படுத்துறதுக்கு உபயோகமாக வரும். இல்லாட்டா அது கெட்டு போயிடும். அப்போ இந்த உடற்பயிற்சி அப்படிங்கறது நமக்கு சுவாமிஜி ரொம்ப அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இது நம்ம காலையில எழுந்த உடனே செஞ்சுட்டோம் அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளும் இயக்கப்பட்டு நமக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம் இதுல எல்லாம் ஒரு அளவு முறை
நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளது உடம்பை நாம இணக்கமாக வைத்துக் கொள்ளலாம். இணக்கத்துக்காகத்தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி உயிர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆன்மா பத்தி சொல்லும் போதே சொன்னோம் இல்லையா, ஆன்மாவை அறிந்து உயிர் சக்தி தான் நமக்கு ஆன்மா அப்படிங்கிற. அப்போ அந்த ஆன்மா என்பது நம் உடம்புல உயிர் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியது. ஒரு மனிதனோட பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய என்ன சொல்றது, பல்லாயிரம் பிறவிகள் தோறும் ஒரு மாய கயிற்று போல இல்லையா, அடுத்து தொடர்ந்து வருவது ஆன்மா என்னும் கருமையமாகும். அப்போ நாம பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கருமையத்துல பதிவுகள். அததான் நாம வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உடல், உயிர், மனம் இதெல்லாம் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கருமையம் தூய்மையாக இருக்கணும். எந்த அளவுக்கு கருமையம் தூய்மை அடைகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை இணக்கமானதாக இருக்கும், யோகம் பொருந்திய ஆன்மீகமானதாக இருக்கும். இப்ப அதற்காக நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் காயக்கல்ப பயிற்சி. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த காயக்கல்ப பயிற்சி செய்யறதுல நிறைய பலன்கள் இருக்கு. இளமை காத்து முதுமை தள்ளி போடலாம், இப்படி நிறைய இருக்கு. இதுல கூட பாரதியார் கூட தன்னுடைய பாடல்ல இந்த 66ங்கிறதுல ஒரு 22வது பாடலாக சொல்லியிருப்பார், காயக்கல்பம் செய்து விட்டான் அவன் வாழ்நாளை கணக்கிட்டு வயது உரைப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற. சோ யாரெல்லாம் இந்த காயக்கல்ப எக்ஸசைஸ் அந்த பயிற்சியை பண்றாங்களோ அவங்க வந்து ரொம்ப யங்கா இருப்பாங்க, அவங்கள பார்த்தா இந்த வயசு ஆயிருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிற. சோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பயிற்சி முறையே நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா இந்த காயக்கல்ப பயிற்சி செய்ய செய்ய நமக்கு ஆன்மீக நாட்டமும் நமக்கு அதிகமாக வரும். இப்போ ஆன்மீக நாட்டம் எங்க வரணும், நம்மளுடைய மனதுக்கு வரணும். சோ இந்த மனதை அறிந்து அதன் மூலத்தையும் அறிந்து நல்லதை எல்லாம் தெரிந்து கொள்ள நமக்கு என்ன வேணும்னா ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம மகரிஷியோடைய வழிகாட்டுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து ஒரு முதல் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர். அதுதான் முதல்ல வந்து இந்த சுத்தவெளி அந்த தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றினால் இறை துகள்களாக மாறுகிறது. இறை துகள்கள் மீண்டும் அந்த சூழ்ந்தெழுத்து மாற்று அது வந்து நமக்கு வந்து இறை துகள் விண்ணாக மாறுறது. அந்த விண் என்று சொல்லக்கூடியதுதான் ஆகாஷ் பார்ட்டிகளாக நமக்குள்ள உயிராக இருக்கு. அதாவது பரம அணு அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் மூலம், பிரம்மம், தெய்வ நிலை, சுத்தவெளி, மெய்ப்பொருள். அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ பொருள் நிலையாக இருக்கக்கூடிய இருப்பு நிலையிலிருந்து நிகழ்ச்சி நிலையாகிய இயக்க நிலை வந்ததுதான் இந்த ஆகாசம். இப்ப இதுதான் பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு வந்து வியாபித்திருக்கு. இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மகாகாசம் அப்படின்னு சொல்றோம். ஆகாசத்தினுடைய செறிவு மிகுந்த நிலை அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜஸா வந்துட்டு இருக்கு. அது வந்து அடுத்ததாக காற்றாக, நெருப்பாக, நீராக, எட்டி பொருளாக, நிலமாக மாறுறது. சோ இது வந்து நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இதை நாம வந்து ஆகாஷோட இணைத்து சொல்லும் பொழுது பூதாகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த பூதாகாசம் அப்ப முதல்ல நம்ம பார்த்தது மகாகாசம், அடுத்தது பூதாகாசம். இந்த பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அமைந்திருக்கும் போது அங்கே மீண்டும் அந்த ஆகாசம் மேலும் ஒரு மடிப்பு இயக்கம் பெறும்போது உணர்ச்சி என்பது தோன்றுகிறது. இந்த நிலையில் ஆகாசத்தை சித்தாகாசம் என்கிறோம். இந்த உயிர் உணர்வில் பெற்ற அறிவை கொண்டு பிரபஞ்சம் மொத்தத்தையும் அறியலாம். ஏனெனில் சிவனே ஜீவனாயிற்று, ஜீவனே மனமாயிற்று. அதாவது சிவனே மனமாக இருக்கிறது அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா சிவனே ஜீவனாக இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு ஏன் மனுஷன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு பார்த்தோம்னா காலத்தால
அவனுடைய செயல்பாடுகள்னால களங்கங்கள்லாம் ஏற்பட சீர்மை கெட்டு போகுது. இந்த சீர்மை கெட்டு போறதுனாலயே இதை உணர்ந்த ஒரு சித்தர் என்ன சொல்றாருன்னா, மனிதரிலே மரம் உண்டு, விலங்குண்டு, பறவை உண்டு, மனிதரிலே மனிதருண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு அப்படிங்கிற. சோ மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு குணங்களை பொறுத்தும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இதே ஒரு நோக்கத்தோட தான் மகரிஷி அவர்களும் ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. மனிதர்களிலே மக்கள் உண்டு, மாக்கள் உண்டு, மனம் அறிந்த தேவர் உண்டு, மதி நிலைத்த மனிதர் உண்டு, மக்களுக்கும் மாக்களுக்கும் மனமறிந்து மனமுவந்து தொண்டாற்றும் மாமனிதன் முழு மனிதன் அப்படிங்கிறார். சோ இங்க நம்ம மனசை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ மனிதனாக பிறந்தாச்சு அப்படின்னா அது எப்ப மனதை புரிந்து கொள்கிறானோ அப்பதான் அவனுக்கு தேவன் அப்படிங்கிற ஒரு நிலையை கிடைக்கிறது. மனம் அறிந்த தேவர் உண்டு. சோ மனதின் மறுமுனை தெய்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மனதினுடைய எண்ட் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்பதான் தேவராக வரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறது. மதி நிலைத்த மனிதர் உண்டு. இந்த மதி என்று சொல்லக்கூடிய அறிவை, அதாவது அந்த மனம் நிலைத்த இடத்துலதான் நம்ம அறிவு அப்படின்னு சொல்றோம். அதை யாரு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர். அப்போ மக்களுக்கும் மாக்களுக்கும் மனம் அறிந்து யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் மனம் உவந்து தொண்டாற்றும் மாமனிதன் முழு மனிதன். இப்ப நம்ம முழு மனிதன் அப்படிங்கிற பெயர் வருதா இல்லையாங்கிறத விட முதல்ல மனிதனாக இருக்கோமா அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குமே சித்தர்கள் தான் நமக்கு உதவியாக வராங்க. அவங்க சொல்றாங்க, சித்தர்களோட கல்வி முறையில இந்த ஆகினை அப்படிங்கிறது ஒரு முதல் உபதேசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நமக்கு அந்த இந்த சித்தர்கள் தீட்சை முறையை பத்தி நமக்கு பேசுறாங்க. தீட்சை முறையில சொல்லும் பொழுது they talk about இத நிறைய விதமாக பிரிக்கிறாங்க. யோகம் அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க, தீட்சை அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க. யோகம் அப்படி சொல்லும் பொழுது அது ஆதார யோகம், நிராதார யோகம், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த ஆதார யோகம் யோகம்னு பிரிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்ன சொல்றோம், அந்த மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 6 ஆதாரங்களையும் உடம்புல இருந்து ஒவ்வொன்னா கடந்து சகசிராதாரத்தை அடைவதற்கு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியை ஆதார யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு யோகத்தை பத்தி சொல்லும் பொழுது நிராதார யோகம். அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, உடலுடைய மைய பகுதியில இருக்கக்கூடிய அந்த எல்லா மையங்களையும் தொடாம, எல்லா ஆதாரங்களையும் தொடாம, சாதாரணமா அதாவது மூலாதாரத்துல இருந்து நேரடியாக ஆகினைக்கு அதுக்கப்புறம் நம்ம துரியம் ஆகினை, அதுக்கப்புறம் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய துரியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தியானம் செய்ய 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 நமக்கு நிராதார யோகம் என்று சொல்லக்கூடியதும், அதாவது மூலம் என்று சொல்லக்கூடிய இறைநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும் சொல்லுவோம். அதாவது சுவாமிஜி சொல்லுவாங்க, துரியம் செய்ய செய்ய செய்யதான் எனக்கு துரியாதீதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்புல இருக்கக்கூடிய ஆதாரங்களை மையமாக கொண்டு அவங்க சொல்லக்கூடிய 2 யோக முறை, ஆதார யோகம் அண்ட் நிராதார யோகம். இதுலயே நம்மள அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்நாள்ல என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த அஷ்டாங்க யோகம். அது நம்ம என்ன அப்படின்னு ஒரு பார்த்தோம் அப்படின்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி அப்படிங்கிற 8 வகையான ஒரு நியமங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்து
செய்யணும் அப்படின்னு சொல்றது அஷ்டாங்க யோகம். ஆனா இதையும் மீறி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது தீட்சை அளிக்கும் முறை அப்படின்னு பார்த்து ஒரு சித்தர்கள் வேற மாதிரி அதை பாக்குறாங்க. இது யோகம் அப்படின்னு சொல்லும் போது இது 3ஆ பிரிச்சோம். அந்த யோகத்தை கத்துக்கிறதுக்கு எப்படி எல்லாம் தீட்சை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்கேயும் அந்த ஆதார தீட்சை, நிராதார தீட்சை அப்படின்னு 2 விதமான தீட்சை முறைகளை இங்க கொண்டு வராங்க. ஒரு ஞானாசிரியர் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது ஆதார தீட்சை. இப்ப நமக்கெல்லாம் சுவாமிஜி மூலமாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா, இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிறது ஒரு ஆதாரமாக நம்ம செய்யக்கூடியது ஆதார தீட்சைன்னு சொல்றாங்க. ஆனா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, இப்ப நம்ம அந்த காலத்துல சொல்லிருப்போம் இல்லையா, திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், அவங்களுக்கு எல்லாம் தானாகவே இறைத்தன்மை கிடைக்கிறது. அப்போ அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இறைவனே தானே குருவாய் நின்று எல்லாருக்கும் தீட்சை கொடுப்பது அப்படின்னு. அது அது கருமையத்துல இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான். சோ ஆதார தீட்சை என்பது ஞானாசிரியர் மூலமாக பெற்றுக்கொள்வது, நிராதார தீட்சை என்பது தானே முயன்று பெற்றுக்கொள்வது அப்படின்னு. இப்போ இந்த நிராதார தீட்சை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வேற ஒண்ணு நமக்கு அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறதுலாம் இல்ல, அது டைரக்டா அவங்களுக்கு கிடைச்சிடுறது. ஆனா ஆதார தீட்சை அப்படின்னு சொல்லும் போது அதுல தீட்சை கொடுக்கும் முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் நமக்கு நிறைய தீட்சை முறைகள் சொல்றாங்க. ஸ்பரிஷ தீட்சை, நயன தீட்சை, வாசக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை, ஔத்ரிய தீட்சை, பாவன தீட்சை, வாக்கு தீட்சை, நூல் தீட்சைன்னு அது அப்படியே ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆனா இவ்வளோ தீட்சை முறைகள் இருந்தாலும் நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்க கூடியது 3 தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நமக்கு ஆகினை கொடுக்கும் போது ஸ்பரிஷ தீட்சை மூலமாக நமக்கு மூலாதாரத்திலிருந்து அதை ஆகினைக்கு கொண்டு நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் நயன தீட்சை என்று சொல்லும் விதத்துல நமக்கு கண்கள் மூலமாக நமக்கு சுவாமிஜி அருளாற்றல் பாய்ச்சி துரியம் கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஞான தீட்சை என்று சொல்லும் பொழுது நமக்கு எண்ணத்தால நமக்கு துரியத்திலிருந்து துரியாதீதம் கொடுக்கறாங்க. சோ எத்தனை முறைகள் இருந்தாலும் நமக்கு இந்த 3ஐ தான் சுவாமிஜி நமக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது யோகம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு விஷயமாக நமக்கு கிடைக்கிறது. இப்ப நாம அதை தொடர்ந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய விஷயத்துல நம்மளோட இந்த மனவள கலையில அகத்தவம் அகத்தாய்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்ப தவம் செய்யறதுல யோக முறை, தீட்சை முறை அப்படிங்கறத பார்த்தோம். சோ ஆகினை, துரியம், துரியாதீதம் அப்படிங்கிற தவங்களும் நமக்கு மற்ற சிறப்பு தவங்களுமே நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருவன் தனக்கிட்ட இருக்கக்கூடிய உணர்ச்சி வயத்தை கண்டறிந்து அதன் காரணமாக அவன் செய்து வந்த தவறுகளை உணர்ந்து அவற்றை இனியேனும் செய்யக்கூடாது என முடிவெடுத்துக் கொள்வதும் அம்முடிவை செயல்படுத்துவதும் தான் தற்சோதனை. அது அகத்தாய்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல நமக்கு இத ஒரு மேலோட்டமா நம்ம மனவள கலையில என்ன நடக்கிறது, என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இத 4 நம்ம பிரிச்சுக்கலாம். தவம், அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு அப்படிங்கிறது. இப்ப இந்த தவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிரின் படற்கை நிலையை கழித்து அடக்க நிலை நமக்கு கிடைக்கணும், அதுதான் தவம். அப்போ அந்த அடக்க நிலையை நமக்கு பெற 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 என்ன ஆகும்னா மன வலிமை கிடைக்கிறது. இப்போ இது ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு பறவையினுடைய ஒரு இறகுதான் இந்த ஒரு தவம் என்பது. அப்ப இன்னொரு இறகு வேணும். ஏன்னா ஒரு இறகு மட்டும் இருந்தா அதால பறக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ பேரலா இன்னொரு இறகும் வேணும். அந்த இன்னொரு இறகு என்பதுதான் அகத்து ஆய்வு. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்கள் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், நம்மளுடைய மனம் சீர்கெட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கறத. அப்ப அந்த சீர்கெட்டு கொண்டு போயிட்டே இருக்கக்கூடிய அந்த மனதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நாமே அகத்தாய்வு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்ப அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பத்தி, நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய செயலினுடைய விளைவு, நம்மளுடைய தகுதி என்ன, மதிப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் நாம ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ண 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 என்ன ஆகும், நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சி நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு விழிப்பு நிலைக்கு மாறும். இப்ப உணர்ச்சி நிலையில இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள வேண்டாத குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 வேண்டாத குணங்களும் இருக்கும்.
ஆனா எப்ப நம்ம அகத்தாய்வு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப இந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா, நிறை மனமாக, சகிப்புத்தன்மையாக, எப்பொழுதும் எல்லோருக்கும் எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற ஈகை மரபாகவும், அந்த பால் கவர்ச்சி என்பது மாதிரி ஒரு கற்பு நெறியாகவும், நீதான் பெரியவோ நான் தான் பெரியவோ அப்படிங்கிற ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது சம நோக்காகவும், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும், வஞ்சம் என்ற ஒரு மனம் என்பது மன்னிப்பு என்ற ஒரு நல்ல குணமாகவும் மாறிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வரும் பொழுதுதான் நமக்கு என்ன சொல்றோம்னா, ஒருவரை பார்த்து நல்ல குணவான் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்குள்ளயும் குணம் என்பது இருக்கும். ஆனா ஒருத்தரை பத்தி எப்ப நல்ல குணம், அவன் ரொம்ப நல்ல குணவான் அப்படின்னு எப்ப சொல்றோம்னா, நல்ல குணங்கள் இருந்தாதான் சொல்லுவோம். அப்ப யாருக்கு ஒரு நல்ல குணங்கள் அமைந்து குணநல பேரு அமைகிறதோ அவங்களுக்குத்தான் முழுமை பேரு அப்படிங்கறதே கிடைக்கும். ஆனா இந்த முழுமை பேரு கிடைக்கிறதுக்கு சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் செய்ய 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 நமக்குள்ள அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை அடைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல இயற்கையை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய அறிவு, இயற்கை அறிவு. முதல்ல நம்ம என்னென்னலாம் அறிவுன்னு பார்ப்போம். அப்போ ஒவ்வொன்றையும் ஒரு விஷயங்களோட பார்க்கலாம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை அறிவு, நுண்மா நுழைபுலன் அறிவு, தேர்ந்த அறிவு, மெய் அறிவு, உள் உணர்வு அறிவு அப்படின்னு அறிவை நமக்கு 5ஆக பிரிச்சு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளும் சிறப்பு. இப்ப நமக்கு சாதாரணமா எதை பார்த்தாலும் இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே. ஒரு கடைக்கு போனா ஒரு கலர்ல இருக்கும், ஏற்கனவே நமக்கு அந்த கலர்ல ஒரு நமக்கு என்ன சொல்லலாம், ஒரு உடைகள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு ஷேடு கொஞ்சம் மாறி இருக்கும். ஐயோ என்கிட்ட இந்த ஷேடு இல்லையே அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனா அது உண்மையிலேயே நமக்கு தேவைதானா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு, தேவை ஆன அளவுக்கு மட்டுமே நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அறிவு தான் இயற்கை அறிவு. இப்ப அதுவே கொஞ்சம் அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம என்ன வேலையெல்லாம் செய்யறோமோ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு என்பது நிச்சயம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறது. சோ எந்த ஒரு செயலுக்குமே ஒரு விளைவு என்பது நிச்சயமாக இருக்கும். நாம இந்த தவமும் தற்சோதனையும் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, விளைவை கணித்த விழிப்பு நிலை கிடைக்கும். இதே செயல் நான் நேத்து இப்படி செஞ்சேன், எனக்கு வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இன்னைக்கு நான் இப்படி செஞ்சிருக்கேன். சோ நேத்தியோடதுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம், அப்ப நான் இதுல இருந்து என்ன மாதிரி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நாளைக்கு எனக்கு வருதுன்னா நான் என்னுடைய செயல்பாட்டை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விளைவுகளை கணித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு. அதான் சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா, திரிகால ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன சொல்லுவோம்னா, திரிகால ஞானம்னு சொன்ன உடனேயே இதெல்லாம் மகான்களுக்கு தான், நமக்கெல்லாம் இல்ல அப்படிங்கிறது அப்படின்னு தான் நினைச்சுக்கிறோம். ஆனா இது நம்ம தவமும் தற்சோதனையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விளைவை கணித்த விழிப்பு நிலையாகிய நுண்மா நுழைப்புலன் அறிவு தானாகவே வரும். அதே மாதிரி தேர்ந்த அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நிறைய நம்ம புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், இப்ப இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கேட்கிறோம், மகான்களோட பேச்செல்லாம் கேட்கிறோம். இது மாதிரி நமக்கு வேற வழியில வரக்கூடிய அறிவு தேர்ந்த அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அணு முதல் அண்டம் வரை அந்த அண்டத்தில் உள்ளதே இங்கு பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்குள்ள வரக்கூடிய மெய் அறிவு. அதேதான் நமக்கு அனுபவத்தோடு முன் அனுபவ தெளிவோடு விழிப்பும் சிந்தனையும் கூடுகின்ற போது அறிவு பெறுகின்ற உயர்ந்த ஒரு நிலைதான் உள் உணர்வு அறிவு. அதாவது என்ன நடக்க போறது அப்படிங்கறத கூட நமக்கு உள் உணர்வாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உள் உணர் அறிவு அப்படிங்கிறது. சோ இப்ப நமக்கு தவத்தை பத்தியும் தற்சோதனை பத்தியும் நாம பார்த்தோம். இப்ப இந்த மனம் அப்படிங்கறது என்ன பார்த்தோம்னா, அது என்ன வேணாலும் செய்யும். அது மனம் போன போக்கெல்லாம் நம்ம போக கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதை ஒரு நிலைப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இப்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிலைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சித்தருடைய ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவாம், சூரிய காந்தமோ சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியை சுடுமாறு போல் சூரியன் தோன்ற அந்த மலங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பூத கண்ணாடி நம்ம கிட்ட இருக்கு,
ஒரு பஞ்சும் இருக்கு. ரெண்டையும் நம்ம பக்கத்துல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஞ்சுக்கு ஒன்னும் பிரச்சனையே இருக்கிறது இல்ல. அது பாட்டுக்கு அது இருக்கும், இது பாட்டுக்கு இது இருக்கும். ஆனா அதே பஞ்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு அந்த கண்ணாடி வழியா சூரியனுடைய கதிர்களை பாய்ச்சுற மாதிரி வச்சுட்டோம் வைங்களேன், கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடி என்ன பண்ணும், அந்த சூரியனுடைய வெப்பத்தை உள்ள இழுத்து அந்த வெப்பத்தை அந்த பஞ்சு மேல காய்ச்சும். பாய்ச்சின உடனே அந்த பஞ்சு எரிய ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த மாதிரி நம்ம இப்ப நமக்குள்ள அறிவும் ஆற்றலும் ஜாஸ்தி இருக்கு, ஆனா அதை நம்ம பயன்படுத்திக்கிறதே இல்லை. இப்ப அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் என்னும் இந்த இடத்துல இறைவன் சூரியன் அதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்ப இறைவன் என்னும் சூரியனுடைய முன்னிலையில நம்மளுடைய உள்ளமாகிய பூத கண்ணாடியே நிறுத்தினோம் அப்படின்னா அந்த திருவருள் என்ன பண்றது, அந்த திருவருள் அப்படிங்கிற அந்த கதிர்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களையும் அது நீக்கிடுறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக மனம் அப்படிங்கிறது, மனதினுடைய மறுமுனை என்பது தெய்வம் அப்படிங்கிறது எல்லாரும் உணர்ந்திருந்தாங்க. அதுதான் அலைநிலையில் மனமாகவும் நிலைநிலையில் அறிவாகவும் இருக்கிறது அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. அதையே அந்த நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்துதுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அப்படிங்கிறது. எப்படி அவர் நமக்கு அதை எடுத்து காமிச்சார் அப்படின்னா, ஐயப்படாது அகத்தது உணர்வானை வானுரையும் தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதையே சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க, அறிவுக்கு அடிமையாவதே பக்தி, அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். சோ தன்னுள் இருக்கக்கூடிய இறைநிலை பிறருக்குள்ளும் இருக்கும் என்ற உணர்வினை பெற்றுவிட்டோமானால் அதுவே பிரம்மஞானம். அது என்ன, எங்கும் எதிலும் அந்த அதாவது பிரம்மத்தையே பார்க்கணும். அப்போ அந்த எல்லார்கிட்டையும் பிரம்மத்தையே பார்க்கும் பொழுது நமக்குள்ள பகைமை என்பது இருக்காது. அப்ப நேர் நிறை உணர்வு அப்படிங்கிறதுதான் கிடைக்கும். இப்ப இத நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் மூலமா நாம இன்னைக்கு இந்த நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அண்ணா தம்பி 2 பேரு, அண்ணா தம்பிக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்றாரு, பியூட்டிஃபுல் கிஃப்ட். அது ரொம்ப விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்படுவோம் தானே. அது மாதிரி அவர் தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய், இந்த தம்பி போய் என்ன சொல்றாரு, தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய், எனக்கு இது எங்க அண்ணா வாங்கி கொடுத்தான் பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. உடனே இந்த தம்பி அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு அதனுடைய வேலை அதனுடைய மதிப்பு அதெல்லாம் சொன்ன உடனே மறுபடியும் இந்த தம்பி என்ன கேட்கிறாரு ஃப்ரெண்டு கிட்டக்க, எனக்கு இப்ப தெரியும் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சரி சொல்லேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. உனக்கு தோணுது தானே, உனக்கு இது மாதிரி ஒரு அண்ணா இல்லன்னு, நமக்கு ஒரு அண்ணா இருந்தா இது மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்திருப்பாரே அப்படின்னு தோணுது தானே அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்றார், இல்லப்பா நான் அப்படி யோசிக்கல, எனக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வந்தது. எப்படி வந்ததுன்னா, எனக்கும் ஒரு தம்பி இருந்தா இது மாதிரி நான் ஒரு பொருள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படின்னு தான் தோணுச்சு அப்படின்னு. சோ நிகழ்ச்சி ஒண்ணுதான், நாம பார்க்கக்கூடிய பார்வை வேற. இப்போ நமக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்கல அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. நம்ம அப்படிதான் ஆரம்பிச்சோம், எங்கேயும் நிம்மதி அங்கே ஒரு இடம் வேண்டும் தான் ஆரம்பிச்சோம். அப்போ இன்னொருத்தர்கிட்டே இருந்து கிடைக்கணும்னு எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இருந்ததானா நிம்மதியாகவே வாழ முடியாது. ஆனா எப்ப நம்ம கிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்றோமோ அப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னொரு விஷயம் கூட, நம்ம ஒரு நிகழ்வு தான் அது, நாம இப்போ ஒரு அம்மாவும் பையனும் அப்படி ஒரு கடத்தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாப்கார்ன் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லாம் எந்த இடத்துலயும் போனா நம்ம காசு போட்டு எடுத்துக்கலாம் இல்லைங்களா, எல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. காயின் உள்ள போட்டோம் அப்படின்னா அந்த பாப்கார்ன் வெளியில வந்துரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அந்த மாதிரி ஒரு பாப்கார்ன் இருக்கிற இடத்துல பார்த்த உடனே இந்த பையன் அம்மா நான் போய் அதுல காசு போட்டுட்டு பாப்கார்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓடி போறான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, டே நில்லு, நீ ஓடி போய் காசெல்லாம் போட்டுடாத, பாப்கார்னும் வராது காசும் வராது அப்படின்னு சொல்றாங்க.
ஏமா அப்படி சொல்றீங்க, இங்கதான் காசு போட்டா எடுத்துக்கலாம்னு எழுதி இருக்கு, அப்புறம் இவ்வளவு ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கே, நிறைய பாப்கார்ன்ஸ் பேக்கெட்ஸும் இருக்கு, நீ ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். இங்க பாரு, நீ ஒரு விஷயம் கவனிக்கல, அங்க மேல ஒண்ணு இருக்கு பாரு, அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அந்த மிஷின்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, அதனால நம்ம இப்ப உள்ள போட்டோம்னா எதுவும் கிடைக்காது அப்படின்னு. அது மாதிரி தாங்க நமக்குள்ள எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கு, ஆனா எங்கேயோ ஒரு இறுக்கம், ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர் மிஷின் மாதிரி. அது சரி பண்ணல அப்படின்னா நிச்சயமாக எப்படி அந்த பாப்கார்னை நம்மளால உபயோகப்படுத்த முடியாதோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, பிறருக்கும் பிரயோஜனம் இல்லை. சோ இது ஆக நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம், இல்லறம் துறவரம் அப்படிங்கிறது. இல்லறம் துறவரம் என்பது இரண்டும் இணைந்த ஒரு இணக்கமான வாழ்க்கையை பேரற வாழ்வு. இதை நாம புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. சோ நாம எடுத்த இந்த பிறவியில மெய்ஞான குருவினை அடைந்து அவரோட நம்ம அர்ப்பணித்து கொண்டு மன அழுக்குகளை எல்லாம் நாம மன அழுக்கோ ஆன்மா அழுக்கோ, அது கருமையத்துல அழுக்குகள் இருக்கோ அத்தனையும் நீக்க பெற்று மாசற்று தன்னை உணர்ந்து தனக்குள் இறைநிலையை உணர்ந்து இறைநிலை உணர்வோடு வாழக்கூடிய ஒரு தன்மை, இறைத்தன்மையில் இரண்டர கலந்து அதில் கரைந்து வாழ்தலே சிறப்புடையது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி, உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் என்ற தத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டோமானால் நமது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் நல்லவையாகவே அமையும், அல்லவை தானே மறையும், இதனால் நம் வாழ்வு வளம் பெறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.